நம்முடைய திரு ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் தொடர்பில் இருக்கிறார். திரு ரமேஷ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அழுத்தத்தை அதிமுக உயிரோட்டத்தோடு வைத்திருக்கிறத பார்க்குறோம். முதல் நாள் சட்டமன்றத்தில் அமளி செஞ்சாங்க, தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து வர்றாங்க. இன்றைக்கும் கூட பரபரப்பான காட்சிகள் சட்டமன்றத்தில் அரங்கேறியது. நேற்று பெரிய போராட்டம். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று, அதுவும் தன்னுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களோடு சென்று அதிமுக பொதுச் செயலாளர் மனு அளிக்கிறார். இந்த விவகாரத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு கடும் அழுத்தத்தை அவங்க கொடுக்கறதா பார்க்க முடியுமா? நேற்று அண்ணாமலை தலைமையில் பாஜகவினரும் இதே யுக்தியை கையாண்டிருந்தாங்க. ஆளுநரை பாஜக குழுவும் சந்தித்திருந்தது. இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்கிறார். உங்களுடைய பார்வைகள் ரமேஷ்? நிச்சயமாக தமிழக அரசு இந்த விவகாரத்தை சிபிஐக்கு போவதை ஏற்கப் போவதில்லை என்பது நமக்கு புரிகிறது. ஆளுநர் அவர்கள் தன்னிடம் அளிக்கப்படுகிற மனுவை உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்ப முடியுமே தவிர அதை தாண்டி அவர் என்ன செய்ய முடியும் என்பது தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவகாரத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த அரசு முதலமைச்சர் என்னதான் நான் எஸ்பியை மாற்றி இருக்கிறோம், கலெக்டரை மாற்றி இருக்கிறோம், ஏடிஜிபியை காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இன்னமும் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னமும் சில முக்கிய குற்றவாளிகள் பிடிபட்டார்களா என்கிற சந்தேகம் அந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. முக்கியமாக அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து எச்சரித்து திரும்ப திரும்ப எச்சரித்து 2-3 முறை எச்சரித்தும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நேரடியாக முறையிட்டும் இவ்வளவு பெரிய அவலம் நிகழ்ந்திருப்பது என்பது இந்த ஆட்சிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோல்வியாகவே பார்க்கப்பட வேண்டும். மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால்தான் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதாவது காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல் சரகத்தைச் சேர்ந்த உளவு பிரிவு, மாவட்ட உளவு பிரிவு இருக்கிறது. ஆகவே இவர்களெல்லாம் அவர்களும் பொறுப்பாக்கப்பட வேண்டும். அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதல்ல, அவர்கள் மீதும் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் வழக்கு பாய வேண்டும். சாராயம் காய்ச்சி விற்றவர்கள் எப்படியோ அதே போல உடந்தையாக இருந்தவர்களும் அதே பொறுப்பு தான். ஆகவே இம்மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் வெறும் கண் துடைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. இரண்டாவது, சிபிஐ விசாரணை கேட்பது அரசியல் ரீதியாக கேட்கப்படுகிற கோரிக்கை என்று பார்க்கப்பட்டாலும் உள்ளூர் ஆளுங்கட்சியினுடைய புள்ளி எவருடைய தயவாவது இல்லாமல் இது நடைபெற்றிருக்கவே முடியாது. ஆகவே அவர் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இத்தகைய விவரங்கள் வெளிவாகிற வரை எதிர்கட்சிகள் நிச்சயமாக இதற்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். எதிர்கட்சி அரசியல் செய்வதாக திமுக குற்றம் சாட்டுகிறது. இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் கூறிய புகழ்பெற்ற வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டவர் அவர்தான். இது நிச்சயமாக ஒரு தொடர்ந்து பிரச்சனையை எழுப்புவதற்குண்டான ஒரு விஷயம்தான். இது அவ்வளவு சுலபமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்படாததே கூட என்னை பொறுத்தவரை கேள்வி நேரம் மிக 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 அரிதான நேரங்களில் ஒத்திவைக்கப்பட்டு ஒத்திவைப்பு தீர்மானம் என்று முன்பு பேரவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பதில் கூறிய பிறகு இது குறித்து மேலும் அவையை நேரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பேரவைத் தலைவர் தீர்ப்பு கூறுவார். இது நடந்திருக்கிறது. திரு ராஜாராம் இருந்தபோது, சபாநாயகராக இருந்தபோது 1-2 முறை நடந்திருக்கிறது. ஆகவே கேள்வி நேரத்தை அன்றைக்கே ஒத்திவைத்திருந்து இது குறித்து அன்றைய நாள் முழுவதும் கூட விவாதித்திருக்கலாம். அதற்கு இடமளிக்காமல் இந்த அரசு செய்துவிட்டது. ஆகவே எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதில் தவறில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.